ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது, என்னோடய வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்போதும் போல் வந்தாச்சு. ஏன்னா நைட்டு தூங்கலாம் தானே, நைட்டு தூங்குறதே இல்லை. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பாப்பா அழுதுருவா, நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அவளை வந்து தூங்க வைப்பேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, பயங்கர கஷ்டமாக இருக்குது. நல்லா நிம்மதியாக தூங்கவே முடியலை, சாப்பிடவும் முடியலை. வேலையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இடையில பிள்ளைங்கள ஹெல்ப் வந்து கேட்குறது, அம்மா வந்தால் அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்கிறது, தம்பி வந்தால் தம்பியை ஹெல்ப் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீன் வந்து சுத்தமாக சேஞ்ச் ஆகிருச்சு. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சாலும் சில டைம்ஸ் எந்திரிக்க முடியாது. ஒரு வேளை பார்த்துட்ருக்கையிலே பாப்பா அழுதுருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. அவள் தூங்கும்போதே நம்ம வந்து வேலை பார்த்துறணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம். பால் கொடுத்துட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து செய்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. குக் பண்ணிகிட்ருக்கையில் இடையில வந்துட்டு அவளுக்கு வந்து உச்சா பாத்ரூம் வந்து போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் நம்ம வந்துட்டு போயிட்டு பால் கொடுத்து திருப்பி தூங்க வைக்கிறது. இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே வந்து தெரியும், ஒரு குழந்த வந்துட்டா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எல்லோரும் இருந்து பார்க்குறது ஒரு மாதிரி, ப்ளஸ் ஆளே இல்லாமல் நம்மளே மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இருக்குது. அப்படி தான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து போயிட்டுருக்கு. எனக்கு அம்மா தான் ஹெல்ப்பு, அம்மாவுக்கு நான் ஹெல்ப்பு. இப்போ நான் தான் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே வந்து கஷ்டம். அதுக்கடையில் 2 பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்களையும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கான தேவைகளையும் வந்து செய்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து சேர்த்து பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு டல்லாகிட்டு நானே வந்துட்டு ஒரு மாதிரியாக டிப்ரெஷனாக அப்படியே ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி அழுகிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க தான் வந்து செய்யுது. அதெல்லாம் நான் வீடியோவில் வந்துட்டு இன்க்ளூடிங் பண்ணலை. ப்ளஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து தான் வரணும், வேறு வழி இல்லை. பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே வந்துட்டு மோட்டிவேட் வந்து பண்ணிக்குவேன். என்ன தான் அழுதாலும் சோர்ந்து போனாலும் ப்ளஸ் நம்மளால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா ரெஸ்ட் எடுங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து பாப்பா பார்த்துட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா இங்கே பிள்ளைங்கள பார்க்கவோ பண்ணவோ ஆட்கள் வந்து கிடையாது. சரிங்களா, நான் தான் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணி வந்து பார்த்துருவேன், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டு டெலிவரி ஆகிருக்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து எனக்கு தேவை. ப்ளஸ் அந்த ரெஸ்ட்டு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது. ப்ளஸ் என்னோடய உடம்பு ரெஸ்ட்டை தான் வந்து விரும்புது. வேறு வழி இல்லை. காலையில் தூங்கி எந்திரிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் சுடுதண்ணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து குளிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்துட்டு என்னை நானே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் சோர்ந்து போய் நான் உட்காந்தேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஸ்டக் ஆன மாதிரி ஆயிரும். எந்த வேலையுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். ப்ளஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு கிடக்கும். பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையில் டைமிங்க்கு அவங்களுக்கு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், எனி ஸ்நாக்ஸ் வந்து வாங்கணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த பேபி பிறந்ததுக்கப்புறம். இப்போ வெளியிலையும் வந்து போக முடியாது. 1 மந்த் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ப்ளஸ் எனி திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா தம்பி வந்து வாங்கிட்டு வந்துடுவான். அம்மாவும் வந்துட்டு வெளியில் போயிட்டு எல்லா வேலைகளும் வந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் வீட்டில் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வந்துட்டு சமையல், குக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்து விளக்குறது, பிள்ளைய பார்த்துக்கிறது, எனி ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கும். அம்மா வந்து குக் பண்ணுவாங்க. ப்ளஸ் குக் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். 2வது வந்துட்டு எப்போதும் போல் அவங்க கிராமத்துலேயே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ப்ளஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து செய்ய மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். மற்றபடி நம்ம இப்போ செய்கிற ஜென்ரேஷனுக்கு செய்கிற மாதிரியான வெரைட்டியெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க வந்து குக் பண்ணி வந்து கொடுப்பாங்க. பட் நான் வந்துட்டேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு சமைக்க, ப்ளஸ் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்க அந்த மாதிரி வந்துட்டு
இன்க்ளூடிங் ப்ளஸ் இப்போ யூடியூப் வந்து வச்சுருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது வந்து கண்டென்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு குக்கிங் வீடியோ இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு சைட் பை வந்து போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்குது. ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் ஏதோ ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில பேருக்கு வந்து தோணுமா இருக்கும். பட் அப்படி வந்து கிடையாது. எல்லாமே நான் தான் வந்து பார்க்குற மாதிரி வந்துட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. 3rd பேபிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி எனக்கே இதெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்குது. 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு. 2 பேபிக்குமே வந்துட்டு பிறந்ததுக்கப்புறம் என்னோடய மாமியார், அதுக்கப்புறம் என்னோடய கிராண்ட்மா, அதுக்கப்புறம் அம்மா இவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பேபியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணி பார்க்குறது நான் தான். குளியாட்டுறது எல்லாமே. அம்மா வந்து குளியாட்டுறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் வந்துட்டு நான் தான் வந்து குளியாட்டுறது பாப்பாவை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாமியார் வந்து குழந்த வந்து எப்படி குளியாட்டுறதுன்னு அவங்க ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பேபி அஸ்விதாவுக்கு. அதை பார்த்து அப்படியே வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இப்போது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த குழந்தைக்கே எப்படி குளியாட்ட போகிறோம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் குளியாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயம் வந்து போயிடுச்சு. இப்போ ரெகுலராக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு மேலுக்கு மட்டும் தண்ணி வந்து ஊற்றிட்டு வாரத்தில் 2 வாட்டி வந்து தலைக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி அவளை வந்து டேக் கேர் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிறது. மற்றபடி அந்த நாட்டு மருந்துகள் அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கொடுக்க கிடையாது. எனக்குமே காலையிலேக்கும் வந்துட்டு லேகியம் வந்து காலையில் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலையிலேக்கும் வந்துட்டு டீ குடிக்கக்கூடாது தான். டீ, ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடாம டயட்டில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதே மாதிரி 3லேருந்து 4 லிட்ரு தண்ணி வந்து குடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு பால் வந்துட்டு நல்லா வரும், தாய்ப்பால். அப்போ தான் குழந்தைக்கு வந்துட்டு பால் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதையுமே வந்துட்டு நான் வந்து மேனேஜ் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி டீ குடித்தோம் கொஞ்சம் ஏதோ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணும். அந்த டைமில் மட்டும் டீ வந்து எடுத்துக்கிறது. எதுவுமே வந்து சூடாகவும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ தான் வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறனால வகுறு புண்ணாயிரும் அப்படிங்கிறனால எல்லாமே வெதுப்பாக சூடாக அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாக அதுக்கப்புறம் நிறைய காரம் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ். ஆனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த 1 மந்த் வந்து எல்லா ஃபுட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லிமிட்டாக வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குழந்தைக்கு ஒத்துக்கும் அப்படின்ட்டு அம்மா வந்து சொன்னாங்க. அதுதான் அப்பவும் வந்து சொன்னது 2 பேபி பிறந்தப்பையும் என்னோடய மாமியார், என்னோடய கிராண்ட்மாலாம். ப்ளஸ் அதுலேயுமே ஒரு சில பொருட்கள் வந்து குழந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பலாப்பழம் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்டில் வந்து சொன்னீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே நிறைய விஷயங்கள் வந்து மறந்துருச்சு. அப்போல்லாம் வந்துட்டு பெரியவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் குழந்த பெற்று கொடுத்தேன். ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பால் கொடுக்குறது மட்டும் தான் நம்மளோட வேலை. மற்றபடி அவங்க வந்து டேக் கேர் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே நான் வந்து A to Z பார்க்குறதுனால எனக்கு ஓரளவு வந்து புரியுது. இது வந்து பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சில விஷயம் எது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டையுமே வந்து சாப்பிட்டாலுமே அதுவுமே வந்து குழந்தைக்கு வந்துட்டு கேஸ் ப்ராப்ளம், வயிறு வலிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பெருங்காய தண்ணி சுடுதண்ணியில் லைட்டாக பெருங்காயம் போட்டு ஆற்றிட்டு அதை வந்து குடித்தோம் அப்படின்னா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சு வந்து பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் என்னத்தையாவது பண்ணிடுறேன். அப்புறம் அது வந்து குழந்த வந்து அழுகும்போது அது வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் எதாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன் சாப்பாடு. ஆனால் லிமிட்டாக வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான். நான் வீடியோவில் காட்டுறது வேணால் ஹெவியாக இருக்கும். பட் எடுத்துக்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். இந்த குழந்தையும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு இருக்கேன். எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா என்னோடய வீட்டு வேலைகளை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ப்ளஸ் எல்லாத்தையும் நான் தான் வந்து டேக் கேர் வந்து பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து கடந்து போயிடும். அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு பிரிஸ்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீனை எப்போதும் போல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்ட்ரா ஒன்றுனா
தூக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் ரொம்ப டயர்டாகவும் வந்துட்டு இருக்குது. சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டல் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகி அப்படியே ஒரு மாதிரியா வந்துட்டு சேடாக வந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஒரு மிக்சடு ஃபீலிங். ஆனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நான் வந்துட்டு பார்க்குறேன். எனக்கே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. எப்படி இப்படி டயர்டே ஆகாமல் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். நம்ம டயர்டே ஆகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னோன்னே தான் எனக்கே வந்துட்டு மண்டையில் வந்து மணி அடிக்குது. ஐயையோ! நம்ம வந்து ரெஸ்ட்டே எடுக்கிறதே இல்லைன்னு. ஏன்னா பகலையிலயும் வந்து தூங்க முடியாது, நைட்டும் தூங்க முடியாது. பகலையிலயும் வேலை இருக்குது. நைட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூங்கலான்னு போனால் பாப்பா அழுக, பால் கொடுக்க இப்படி வந்து போயிட்டுருக்கு. பகலையிலயும் சேம் அதே மாதிரி தான். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா குக் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள், வீடு கூட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பாப்பா வந்துட்டு பாப்பாவோட அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். மோஷன் போனது எல்லாம் அதை க்ளீன் பண்ணணும், துவைக்கணும், அப்புறம் துவைச்சதை எடுத்து காய போடணும். ட்ரெஸ்ஸே வந்துட்டு 2 பகுதியாக வந்து துவைக்கணும். பாப்பாவோடது வெளியில் துவைக்கணும். எங்களோடத வந்து வாஷிங் மிஷினில் போட்டு அதுக்கப்புறம் துவைச்சிட்டு அதை வந்து எடுத்து வெளியில் வந்து காய போடணும். திருப்பி அதை எடுத்து மடித்து வைக்கணும். அதை கூட பிள்ளைங்கள வந்து மடிக்க சொல்லி எடுத்து வச்சிட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது, கிச்சனை கிளியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடு வந்துட்டு பிள்ளைங்க வந்து கழிச்சு போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. அதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்போதைக்கு கிளியர் பண்ணுறது. ஈவினிங் அவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு சமைச்சு வைக்கணும். இப்படி வந்து போயிட்டுருக்கு. ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. நியூ மாம் பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. மேனேஜ் பண்ணிடுவேன். எப்போவுமே நான் வந்து டல் ஆகிட்டேன் அப்படின்னா டோட்டல் ஃபேமிலியாக வந்து டல் ஆகிரும் அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பிரிஸ்காக வந்து இருக்கணும். எல்லா வழிகளையும் தாண்டி, எல்லா சோகத்தையும் தாண்டி, எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தால் தான் நம்மளோட ஃபேமிலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.